என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கற்றதனால் பெற்ற பயன் என்று பேச வேண்டும். நம்ம டிகிரி வாங்கினேன், நான் அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தேன், நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், இத்தனை வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், வசதியாக இருக்கேன், சௌரியமாக இருக்கேன், அப்படிங்கிறதா கல்வியினுடைய பயன்? சக மனிதனை என்ன பார்வை கொண்டு பார்க்கிறோம்? நம்ம சமூகத்தில் நம்முடைய அணுகுமுறை, அடுத்தவனை நோக்கிய நம்முடைய அணுகுமுறை என்ன என்பதை ஊட்டுவதுதான் கல்வியினுடைய பயன் இல்லையா? ஒரு நிகழ்வு சொல்கிறேன். இரண்டாம் உலகப் போர் 1939 1945 வரையும் நடைபெற்றது. இந்த இரண்டாம் உலகப் போரில் எல்லா நாடுகளும், ஐரோப்பிய நாடுகள் ஒரு தரப்பாகவும், ஜெர்மனியும் இத்தாலியும் ஜப்பானும் ஒரு தரப்பாகவும், அச்சு நாடுகள் நேச நாடுகள் என்கிற அடிப்படையில் பிரிந்து சண்டையிட்டு கொண்டன. இந்த சண்டையில் அமெரிக்கா பங்கேற்கவில்லை. அமெரிக்கா நேரடியாக பங்கேற்கவில்லை. அமெரிக்கா ஆயுத வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். அவன் ஆயுதத்தை தயாரித்தான். சண்டை போடுறவங்கெல்லாம் சண்டை போடுங்க, நான் இவனுக்கும் விற்பேன் அவனுக்கும் விற்பேன், எனக்கு வர வேண்டியது காசு அப்படின்னு அவன் ஆயுத வியாபாரம் பண்ணான். அப்போ இவன் ஆயுத வியாபாரம் பண்ணது ஐரோப்பிய நாடுகளுக்கே பெரும்பகுதி செய்ததுனால அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு காசு இல்லை. எவ்வளோ ஆயுதம் தான் வாங்குறது இந்த சண்டையில்? வாங்கினா புறா காசையும் கொடுத்து ஆயுதம் வாங்கிட்டே இருந்தால் அவன் போண்டி ஆயிடுவான். போண்டி ஆகிற நிலைமைக்கு வந்துட்டான் இங்கிலாந்தெல்லாம். அப்போ இவன் இங்கிலாந்துக்காரன் நம்மக்கிட்ட என்ன வேலையை செஞ்சானோ அதே வேலையை அமெரிக்காக்காரன் இங்கிலாந்துக்காரனுக்கு செஞ்சான். இங்கிலாந்து இங்கே உள்ள நுழைந்த போது அவர்கள் படை வசதிகளை ஆர்காட் நவாப் முதலிய இங்கே இருக்கிற உள்ளூர் மன்னர்களுக்கு வழங்கினார்கள். பீரங்கிகள் கொடுத்தார்கள், துப்பாக்கிகள் கொடுத்தார்கள். அதை எங்களுக்கு இயக்க தெரியாது என்று சொன்னபோது இயக்குவதற்கு ஆளும் கொடுத்தார்கள். இவற்றுக்கெல்லாம் கூலி கொடு என்று கேட்டார்கள். அவற்றையெல்லாம் பணமாக பெற்றார்கள். அது பணமாக கொடுப்பதற்கு நவாப் போன்றவர்களுக்கு தெம்பில்லாத காலத்தில், சரி உங்களுடைய நிலப்பகுதிகளை எங்களுக்கு குத்தகைக்கு கொடுங்கள், நாங்கள் வசூலித்துக் கொள்கிறோம் என்று இறங்கி வசூலிக்க ஆரம்பித்தார்கள். கலெக்டர் என்று ஒரு பதவியை வரி வசூல் செய்வதற்காகவே அமைத்து கொண்டார்கள். வரி வசூல் செய்தார்கள். மெல்ல மெல்ல ஆட்சி நிர்வாகம் அவர்களுடைய கைக்கு போயிற்று. இப்போ இந்த லீஸுக்கு விடுறது இருக்குல்ல, அதை பிரிட்டிஷ்காரன் நமக்கு பண்ணான். இதே வேலையை பின்னாடி அமெரிக்காக்காரன் பிரிட்டிஷ்காரனுக்கு பண்ணான். அவன் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆயுதம் விற்றான். பிரிட்டிஷ்காரன்ட்ட காசு இல்லை. அப்போ நீ வச்சிருக்கிற தீவுகளை எங்ககிட்ட விட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த தீவுகளை அமெரிக்காக்காரன் பெற்று அவன் நிர்வாகம் செய்ய ஆரம்பித்தான். இப்படி இருந்த கட்டத்தில் ஜப்பான் இந்த அமெரிக்காக்காரப்ப ஆயுதம் கொடுத்து நம்மளுக்கு எதிராக தூண்டுறான் அப்படின்னு சொல்லி ஜப்பான்காரன் அமெரிக்காவில் போய் பேர்ல் ஹார்பரில் குண்டை வீசிட்டு வந்துட்டான். குண்டை வீசினதில் அமெரிக்காக்காரனுக்கு ரொம்ப கோவம். ஏன்னா நம்ம சும்மா ஆயுதம் தானே விற்றுக்கிட்டு இருந்தோம், நம்ம மேலே குண்டு வீசுறானேன்ட்டு அவன் நேரடியாக யுத்தத்தில் இறங்கிட்டான். இப்போ அமெரிக்காவும் சண்டையில் இருக்குது. இங்கிலாந்து பிரான்ஸோடு சேர்ந்து கூட்டாக அமெரிக்காவும் அந்த சண்டையில் இறங்குகிறது. ஆத்திரம் அவர்களுடையது கடுமையானது. அவர்கள் ஆயுத உற்பத்தியாளர்கள். ஆகையினால் அந்த ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி முதலிய நாடுகளை ஏறி அடித்து காலி செய்து விட வேண்டும் என்பதற்காக அணுகுண்டு தயாரிக்கிற திட்டத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்று அதற்கு பெயர் வைக்கிறார்கள். அதற்கு ஆட்களை அமர்த்தி அந்த வேலை தீவிரமாக நடக்கிறது. 1945 ஜூலை 16 அணுகுண்டு ட்ரினிட்டி டெஸ்ட் என்கிற பெயரில் வெற்றிகரமாக வெடித்து பார்க்கப்பட்டது. அணுகுண்டு செய்தாகிவிட்டது, வெடித்து பார்த்தாகிவிட்டது. இனி யார்தலை மேலாவது போட வேண்டும், அதுதான் பாக்கி. ஆனால் இவர்கள் அணுகுண்டை வெடித்து பார்ப்பதற்கு ஒரு மாதம் முன்பாகவே ஜெர்மனி சரண்டர் ஆகிவிட்டது. மே மாதம் ஜெர்மனி சரண்டர் ஆயிடுச்சு. இவன் ஜூலை மாதம் தான் வெடிச்சு பார்க்குறான். 2 மாதம் இடைவெளிக்கு பிறகு தான் இவனுடைய ப்ராஜெக்ட் முடியுது. வெடிச்சு பார்த்தான். வெடிச்சு பார்த்து நல்லா இருக்கு குண்டு. யார் மேலே வீசுறது? ஜெர்மனிக்காரன் சரண்டர் ஆகிட்டான், அவன் மேலே வீச முடியாது. ஏற்கனவே இத்தாலிக்காரன் ஒரு பாக்டுக்கு வந்துட்டான், அதனால் அவன் மேலே வீசுறதும் முறையாக இருக்காது. இந்த ஜப்பான்காரன் தான் முண்டிக்கிட்டே இருக்கான். அவன் வேற பேர்ல் ஹார்பரில் குண்டை போட்டு போயிட்டான், நம்மளையே சவாலுக்கு இழுத்துட்டான். சரி ஜப்பான்காரன் மேலே போடலாம் அப்படின்னு இவங்க கருதி அந்த குண்டை தயாரித்த ஒரே மாதத்தில் 6 ஆகஸ்ட் 1945 ஹிரோஷிமாவின் மேலே ஒரு குண்டை வீசுகிறார்கள். ஹிரோஷிமாவினுடைய மொத்த மக்கள் தொகை 3,20,000 பேர். இந்த குண்டை இவர்கள் வீசியதனால் ஹிரோஷிமாவில் செத்துப்போனவர்களினுடைய எண்ணிக்கை 1,40,000 பேர். ஏறத்தாழ பேர்பாதி மக்கள் அந்த குண்டு வீச்சில் செத்துப்போனார்கள். பிறகு 2 நாட்கள் கழித்து நாகசாகியின் மேல் 2வது குண்டை வீசுகிறார்கள். நாகசாகியினுடைய மக்கள் தொகை 2,60,000 பேர். அதில் குண்டு வீச்சினால் செத்துப்போனவர்களினுடைய எண்ணிக்கை 74,000 பேர்.
சரியா? ஆக மொத்தம் 2,14,000 பேர் செத்து போனார்கள். இது குண்டு வீச்சினால் நேரடியாக செத்து போனவர்களினுடைய எண்ணிக்கை. இந்த கதிர்வீச்சின் காரணமாக சேதாரமடைந்து பின்னால் இழுபட்டு நோயுற்று செத்தவர்களினுடைய எண்ணிக்கை கணக்கு இதற்குள் சேரவில்லை. 2,14,000 பேரை கொண்டிருக்காங்க. அதில் இவங்க பேர் வேற வைக்கிறாங்க. இந்த குண்டுக்கெல்லாம் நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிற மாதிரி அந்த ஹிரோஷிமா மேலே வீசப்பட்ட குண்டுக்கு பேர் லிட்டில் பாய், சின்ன பையன். நாகசாகியின் மேல் வீசப்பட்ட குண்டுக்கு பேர் குண்டன், ஃபேட் மேன் அப்படின்னு பேர் வைக்கிறான். என்னடா வித்தியாசம் அப்படின்னா, இது 15 கிலோ டிஎன்டிங்க, 15 கேட்டன் டிஎன்டி, இது 21 கேட்டன் டிஎன்டி. அதனால் இது குண்டு, அது சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் தூக்கி வீசினா சின்ன பையன் ஏற்படுத்தின சேதாரம் 1,40,000, குண்டு பையன் ஏற்படுத்தின சேதாரம் 74,000 செஞ்சுட்டான். இவங்க திட்டம் போட்டது நாகசாகி இல்லை, ஹிரோஷிமா முதல் டார்கெட் அடிச்சிட்டான். 2 நாள் கழித்து அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டது கொக்குரா அப்படிங்கிற ஒரு நகரத்தின் மேலே குண்டு போடுறதுக்கு தான் திட்டம் போட்டாங்க. அந்த கொக்குராவில் ஏன் வீசலை? 2வது டார்கெட்டாக தான் நாகசாகியை வச்சான். ஒருவேளை கொக்குரா மிஸ் ஆச்சுன்னா நாகசாகியில் அடிப்போம் அப்படின்னு. ஏன்டா கொக்குரா மேலே வீசலை அப்படின்னா, இவங்க பாருங்க, இவங்க ஒரு 6 விமானங்களை அனுப்புகிறாங்க குண்டு வீசுறதுக்கு. எதுக்கு 6 விமானம்? ஒரு விமானம் தானே குண்டு வீசும். குண்டு வீசுகிற ஸ்ட்ரைக்கர் பிளேன் ஸ்ட்ரைக் பிளேன் ஒன்று போகும், அது குண்டை தூக்கி வீசிட்டு வந்துடும், அவ்வளோதானே, போதும்ல. அப்படின்னா கூட எதுக்குங்க 6? கூட எதுக்கு துணைக்கு 4-5 அப்படின்னா, ஒன்று அதனுடைய அந்த பருவச்சூழல் காலச்சூழல் சரியாக இருக்கா அப்படின்னு கணக்கு பார்க்குறதுக்கு. அதுதான் முதல்ல போகும். முன்னோடி படை, தூசிப்படை மாதிரி போய் மேகமூட்டமெல்லாம் இல்லாமல் வானம் தெளிவாக இருக்கிறதா குண்டு போட. ஏன்ப்பா மழை பெய்யும் போது போய் குண்டு போட மாட்டீங்களா? மழை பெய்யும் போது குண்டு போட்டால் என்ன, மேகமூட்டம் இருக்கும்போது குண்டு போட்டால் என்ன அப்படின்னா, வானம் தெளிவாக இருக்கும்போது குண்டு போட்டால்தான் அடுத்து வர்ற பிளேனினுடைய வேலை என்னன்னா அதை படம் எடுக்கிறது. நீங்கள் வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும்போது நீங்கள் போய் குண்டை வீசிவிட்டு மேலேருந்து படம் எடுக்கையில் மேகம் மறைச்சிருச்சுன்னா எப்படி வெடிச்சிச்சு, எப்படி சேதாரமாச்சு, எத்தனை பேர் செத்தான் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நமக்கு கிடைத்த படங்களெல்லாம் அவன் பிளேன்லேருந்து எடுத்த படம் தான். அவனே குண்டு வீசி அவனே எத்தனை பேர் செத்தான், எவ்வளோ பெரிய சேதாரம் என்பதை படம் எடுக்கிறான். அப்போ இந்த படம் எடுக்கிறது தெளிவாக வரணுங்கிறதுக்காக ஒரு வெதர் கனாய்சன்ஸ் ஃப்ளைட் ஒன்று பறக்க விடுறான். அவன் போய் முன்னாடி காலச்சூழல் சரியாக இருக்கிறது, கிளியர், எல்லாம் கிளியர், குண்டை போடு அப்படின்னு அவன் சொன்னான்னா அடுத்து போகிற ஸ்ட்ரைக் பிளேனு குண்டை தூக்கி போடுவான். அடுத்து போகிற கேமரா பிளேனு அதை படம் எடுப்பான். மற்றவன் துணைக்கி. இவ்வளவு திட்டமாக இதை செய்கிறாங்க. அப்படி போன அந்த வெதர் கனாய்சான்ஸ் ஃப்ளைட் கொக்குரா மேலே பறக்கும்போது கொக்குராவில் காலச்சூழல் சரியா இல்லை, மேகமூட்டமாக இருக்குது, நீங்கள் குண்டை வீசிட்டு படம் எடுத்தீங்கன்னா படம் ஒழுங்காக வராது, ஆகையினால நம்ம 2வது டார்கெட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாகசாகிக்கு போய், நாகசாகியில் கிளியராக இருக்குது குண்டை போடு அப்படின்னா குண்டை போட்டான், படம் எடுத்தாங்க, வந்துட்டாங்க. இப்போ இந்த விமானத்தை ஓட்டினவங்க இருக்காங்கல்ல, 2.5 லட்சம் பேர் செத்து போயிருக்கான் 2 நாளில். 2 நாள் 2 ஊர் 2.5 லட்சம் பேர், 2,10,000 பேர், 2 குண்டு. இப்போ இந்த பெரிய அழிவுக்கு காரணமான அந்த விமானிகளினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? பதற்றம் இருக்கும் இல்லையா, நெஞ்சம் பாரடித்து போய்விடும் இல்லையா. ஒரு வண்டியில் போகும்போது நிலை தடுமாறி குறுக்கே ஒரு நாய் விழுந்து அடிபட்டு விட்டால் கூட நமக்கு பெரும் பதற்றம் உண்டாகிறது. 2.5 லட்சம் பேரை கொண்டிருக்கான். இவனுக்கு ஏதாவது பதற்றம் இருந்ததா அப்படின்னு கேட்டால், அந்த குண்டை வீசின அந்த ஸ்ட்ரைக் பிளேனை ஓட்டினவன் பேர் பால் டிபெட்ஸ். அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை, அவனுக்கு எந்த பதற்றமும் இல்லை. அவன் சொல்கிறான், நானா போட்டேன், மேலே இருக்கிற ஒரு முதலாளி போட சொன்னார், நான் போட்டேன், என்னைய கேட்காத, இதில் இருக்கிற அறக்கடப்பாடு எனக்குரியதில்லை, ஐ எம் நாட் மாரலி பவுண்டு, நான் பொறுப்பு இல்லை, இதுக்கு என்னைய சொல்லக்கூடாது, குண்டை தூக்கி போடுன்னா நான் தூக்கி போட்டேன், இதில் எனக்கு என்ன குற்ற உணர்ச்சி, எனக்கு இதில் பொறுப்பு இல்லை. அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குனியாப்பா? பிரமாதமாக தூங்குனேன். சரிடா, எவனோ ஒருத்தன் தூக்கி போட சொன்னா நீ தூக்கி போட்ட, தூக்கம் எப்படா வரும்? இல்லை, நல்லா தான் தூங்குனேன், எனக்கு ஒரு பதற்றமும் இல்லையே, இது என்னுடைய கடமை, என்னுடைய நாட்டுக்காக நான் ஆற்றுகிற கடமை, இதில் என்ன பிரச்சனை எனக்கு? நான் இதை செய்யலைன்னா தான் எனக்கு தூக்கம் வந்திருக்காது. ஒருவேளை இதை நான் தவிர்த்திருந்தால் எனக்கு குற்ற உணர்ச்சி உண்டாயிருக்கும். என்னுடைய நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நான் ஆற்றாமல் போய்விட்டேனே என்கிற குற்ற உணர்ச்சியினால எனக்கு தூக்கம் வராமல் நான் தடுமாறி இருப்பேன். ஆனால் இப்போது என்னுடைய கடமையை செம்மையாக ஆற்றிவிட்டேன், ஆகையினால எனக்கு நல்லா நிறைவா தூக்கம் வந்துச்சு, தூங்குனேங்கிறான்.
இவனுக்கு முன்னாடி அந்த காலநிலையை அளந்து பார்ப்பதற்கு ஒரு விமானம் போகிறது இல்லையா, அவன் கிளியர்னு சொன்னதுனால தானே இவன் குண்டை தூக்கி போட்டான். அந்த விமானத்தை ஓட்டியவன் பேர் கிளாடு. அவன் கிறுக்கு பிடிச்சிருச்சு அவனுக்கு. இந்த வேலையை நான் செய்ததனால் அல்லவா இவன் குண்டை தூக்கி போட்டான். நான் காலச்சூழல் சரியில்லைன்னு கொக்குராவில் சொன்னேன், அப்போ கொக்குரா வேண்டான்னு விட்டுட்டான்ல. நான் அதே மாதிரி பொய்யாகவாவது ஹிரோஷிமாவுக்கு நாகசாகிக்கு நான் சொல்லி இருந்தால் இந்த குண்டை ஒருவேளை வீசி இருக்க மாட்டார்கள். 4 நாள் தாமதப்படுத்தி இருந்தால், அதற்குள் ஒருவேளை ஜப்பான் சரணடைந்திருந்தால் இந்த பேரழிவு நிகழ்ந்திருக்காது. ஆக நான் அல்லவா இதற்கு பொறுப்பு அப்படின்னு அவன் கருதுனான். 2 பேரையும் அரசாங்கம் தான் ஏவுது, நீ போய் காலச்சூழல் பாரு, நீ போய் குண்டை வீசு அப்படின்னு 2 பேரையும் அரசாங்கம் தான் ஏவுது. ஒருத்தன் சொல்றான் பொறுப்பு அரசாங்கத்தினுடையது, அவன் சொன்னான் நான் செய்தேன், அது என்னுடைய கடமை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் தன்னுடைய கடமைன்னு அதை கருதல, ஐயையோ இதை நான் செஞ்சுட்டனே, இந்த பழி என் மேலும் என் தலைமுறைகளின் மேலும் இருக்குமே அப்படின்னு வருந்துறான். அவன் பேதலிச்சு போயிடறான். பேதலிச்சு போய் பிறகு நிலைமை சரியாகி பிறகு அணு ஆயுத எதிர்ப்பையே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டு அவன் பணி செய்கிறான். இப்படி இந்த காரியம் நடக்குது. இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 நாடுகள் 13,000 அணு ஆயுதங்கள் பெருகிருச்சு. 2 குண்டு செஞ்சு பார்த்து போட்டான். இப்போ 13,000 அணுகுண்டு இருக்கு உலகம் முழுக்க. 9 நாடுகள் அணு ஆயுத வல்லரசுகளாக இருக்கின்றன. இந்த வல்லரசுன்னு சொல்லும் போதெல்லாம் அணு ஆயுதம்னு நம்ம காதில் கேட்குது. எத்தனை ஊர் மேலே இதை தூக்கி போட்டால் எத்தனை பேர் சாவான், ஏற்கனவே செத்த கணக்கு என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி கொள்கைகள் பேசும்போதெல்லாம் நமக்கு பதற்றம் வருகிறது. இப்போ நம்ம ஊர்லேயும் குண்டு வெடித்து பார்த்தாங்க. அவன் ஊரில் குண்டு வெடித்து பார்த்தபோது அந்த குண்டு வெடிப்பு சோதனைக்கு ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு வச்சான் இல்லையா. நம்ம ஊரில் குண்டு வெடித்து பார்த்தபோது அதுக்கு நம்ம ஆளுங்க வச்ச பேர் என்னன்னு நீங்கள் யோசிக்கணும். புத்தர் சிரிக்கிறார், புத்தா ஸ்மைல்ஸ். ஏண்டாடே, வெடிச்சு பார்த்தது அணுகுண்டு, அதை தூக்கி போட்டால் ஒரு ஊரே அழிஞ்சு போகும். அதுக்கு புத்தர் சிரிக்கிறார்னா தலைப்பு வைப்பிய, பேர் வைப்பிய. புத்தர் சிரிப்பாரா? இந்த மாதிரியான ஒரு அழிவு காரியத்திற்கு புத்தர் சிரிப்பாரா? புத்தர் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவார். புத்தர் சிரிக்கிறார் அப்படின்னு அதுக்கு பெயர் வைத்தார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது என்னுடைய கடமை, ஆகையினால் நான் செஞ்சேன் அப்படின்னு பால் டிபேட் சொல்கிறான். இதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார். அவர் தான் அந்த அணு ஆயுத திட்டத்தினுடைய தலைமை அறிவியலாளர், பிசிசிஸ்ட், இயற்பியலாளர். அவர் பேர் ராபர்ட் ஜே ஓப்பன்ஹீமர் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவருடைய பேரில் ஒரு திரைப்படம் கூட இப்போது கிறிஸ்டபர் நோலன் இயக்கிய திரைப்படம் ஒன்று வெளியானது, ஓப்பன்ஹீமர் என்கிற பெயரில். அதில் முழுமையாக அது சித்தரிக்கப்படவில்லை, முறையாக நியாயமாக சித்தரிக்கப்படவில்லை. அது அமெரிக்க சார்போடு சித்தரிக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. இந்த ராபர்ட் ஜே ஓப்பன்ஹீமருங்கிறவர், அவர் தான் அந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்டினுடைய தலைமை அறிவியலாளர். அவர் தான் அந்த குண்டு உருவாக்கத்திற்கான பொறுப்பாளர். அவர் குண்டை உருவாக்கியதனால்தான், வெற்றிகரமாக உருவாக்கியதனால்தான் அது ஹிரோஷிமாவின் மேலேயும் நாகசாகியின் மேலேயும் போடப்பட்டது. இப்போ இந்த ராபர்ட் ஜே ஓப்பன்ஹீமருக்கு குற்ற உணர்ச்சி இருந்ததா அப்படின்னா, ராபர்ட் ஜே ஓப்பன்ஹீமர் பிசிக்ஸ் படித்து பிசிசிஸ்டாக வந்தாருங்கிறது ஒரு பக்கம். அதான் அவர் கற்ற கல்வி. அவர் படித்தது இயற்பியலாளராக, அதிலே தேர்ந்த அறிவியலாளராக அவர் உருவாகினார். ஒரு மாபெரும் திட்டத்திற்கு தலைமையேற்று அந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியும் காட்டினார். அவர் கல்வி, அவருடைய தொழில் அது சார்ந்தது, அது இருக்கட்டும். அது அவரை தூண்டவில்லை. அவரை தூண்டியது எது என்றால், அவர் வடமொழி பயின்றவர், சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி உள்ளவர். அவர் சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்று அதிலே அவர் முதன்மையாக பயின்ற நூல் பகவத்கீதை. பகவத்கீதை சொல்லுகிற கருதுகோள், உன்னுடைய கடமையை செய், அதனுடைய பலனை எதிர்பாராதே. நானே எல்லாவற்றையும் செய்கிறேன், நீ என்னுடைய கருவி, நீ செய்வதுதான் உன்னுடைய வேலை, இது உன்னுடைய கடமை, அதை நீ செய், அதற்கு மேல் எதுவும் பேசுவதற்கு உனக்கு எந்த நியாயமும் இல்லை என்று பகவத்கீதை தன்னுடைய சாராம்சமான கருத்தை போதிக்கிறது. இந்த கருத்தியல், அவர் பகவத்கீதையை கற்றதனால் அவர் பெற்ற கருத்து என்ன என்றால், கடமையை செய்ய வேண்டும், மற்ற விளைவுகளை பற்றி கருதி பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்கிற கருதுகோளை அவர் அதில் பெறுகிறார். அர்ஜுனனுக்கு இந்த தடுமாற்றம் வருகிறது. மகாபாரத போர் நிகழும் போது அர்ஜுனனுக்கு இந்த தடுமாற்றம் வருகிறது. எதிரில் நிற்கிறவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள், இவர்களை நான் எப்படி கொல்வேன்
அப்படின்னு அந்த தடுமாற்றம் வருகிற போது கிருஷ்ணன் அவனுக்கு உபதேசிக்கிறான், நீ கொல்லவில்லை, கொல்வது உன்னுடைய கடமை, நீ காவலன், காவல் காப்பதும் கொல்வதும் போர் செய்வதும் உன்னுடைய கடமை, நீ உன்னுடைய கடமையை செய்தே ஆக வேண்டும், கடமையை செய் என்று உன்னை தூண்டுகிறவன் நான், பொறுப்பு என்னுடையது உன்னுடையதில்லை, நான் பொறுப்பாளி, நீ என்ன பதறுகிறாய், நான் செய்தேன், நீ என்னடா செஞ்ச, நான் தானே செய்கிறேன் எல்லாத்தையும், கண்ணனே தாக்கினான் கண்ணனே ஆக்கினான், எல்லாம் கண்ணன் தான் செஞ்சான், போற்றுவார் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு அதை ரொம்ப எளிமைப்படுத்தி கண்ணதாசன் எழுதி வச்சிடறாரு. எல்லாம் கண்ணனுக்கு, எல்லா புகழும் கண்ணனுக்கு, நீ செஞ்சேன்னு நினைக்காத, நீ வெறும் அம்பு, நீ செத்த பாம்பை அடிக்கிறாய், நான் ஏற்கனவே அவனை கொன்று விட்டேன், அதனால் நீ செய் என்று தூண்டுகிறார். கடமையை செய், பலனை பற்றி கருத வேண்டிய கட்டாயம் உனக்கு எதுவும் இல்லை, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் தூண்டுறாரு. பொறுப்பு என்னுடையது, என் தலைமையில் பழியை போட்டுவிட்டு நீ காரியத்தை செய் என்று கிருஷ்ணன் தூண்டுகிறார். யாருப்பா நீ அப்படின்னு அவன் அப்போ கேட்குறான். இவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி, நானே மரணம், இந்த உலகத்தின் அழிவு நானே அப்படின்னு அவர் சொல்றார். ஏனென்றால் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் ஒரு புறம் எல்லா உயிர்களும் பிறந்து பிறந்து வெளியில் வருகின்றன, மற்றொரு புறம் எல்லா உயிர்களும் அவரால் விழுங்கப்பட்டு மரணத்தை எய்துகின்றன என்று இரண்டு நிலைகளையும் காட்டுகிறார். எல்லாம் என்னிலிருந்து தொடங்குகிறது, எல்லாம் என்னிலேயே முடிகிறது, ஆகவே நானே மரணம், ஐ ஆம் த டெத், ஐ ஆம் தி டெஸ்ட்ராயர் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறான். இதை ராபர்ட் ஜே ஓப்பன்ஹீமர் அணுகுண்டு சோதனை செய்து பார்த்த அந்த ட்ரினிட்டி டெஸ்டினுடைய முடிவில் அவர் தன்னுடைய வாக்கு மூலமாக வழங்குகிறார். அணுகுண்டு வெடித்து பார்த்தீர்களே, அதனுடைய அனுபவம் என்ன என்று அவரை செய்தியாளர்கள் கேட்கும்போது ராபர்ட் ஜே ஓப்பன்ஹீமர் சொல்லுகிறார், ஐ ஆம் த டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் தி வேர்ல்டு என்று பகவத்கீதையினுடைய வரிகளை அப்படியே சான்று காட்டுகிறார். பகவத்கீதை என்று சொல்லியே சான்று காட்டுகிறார். இது பெரும் அழிவை உருவாக்குமே, இது இந்த நாட்டுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை, நான் என்னுடைய கடமையை செய்தேன், பலன்களை குறித்து எனக்கு அக்கறை இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர் ஒரு நூலை கற்றதனால் அவர் பெற்ற பயன், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்போ பலனை எதிர்பார்க்காமல் ஒரு கடமையை எப்படி நீங்கள் செய்வீர்கள்? இதனால் விளைந்த பயன் 2,14,000 பேர் செத்து போயிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் இந்த கான்சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத கருதி பார்த்துல அந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். கடமையை செய் கடமையை செய் என்று ஒரு மந்திர சொல்லை போல, கிளிப்பிள்ளை பாடம் படிப்பதைப் போல அந்த பாடத்தை படித்து கொண்டு அந்த கடமையை நீங்கள் செய்ய துணிந்ததனுடைய விளைவு. அப்போதே பல்வேறு அறிவியலாளர்கள் அதை எதிர்க்கிறார்கள். இதை செய்யாதீர்கள், இதை செய்தால் மாபெரும் மனித பேரழிவு நிகழும், இதை செய்யாதீர்கள், இதை தடுங்கள், இதை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். நிறுத்தவில்லை. பிறகு அணுகுண்டு செய்த பிறகும் அதை யார் மேலும் பிரயோகிக்க வேண்டாம், இதை யார் தலைமேலும் வீச வேண்டாம் என்று தடுப்பதற்கு முயல்கிறார்கள். ஹாரி ட்ரூமன் அப்போது அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறார். அவர் அதை கேட்கவில்லை. அவர்கள் போட்டு பார்ப்பது என்று தீர்மானித்து விட்டார்கள். சரி, ஜப்பான் மட்டும் இன்னும் சரண்டர் ஆகலை, ஜப்பானையும் ஏறி ஒரு சாத்தனம்னா சரண்டர் ஆயிடுவான், சண்டை முடிஞ்சு போயிடும், நீங்கள் தரை வழியாக போய் ஒரு அடி அடித்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிற போது அமெரிக்கா சொல்லுகிறது, தரை வழியாக போய் அடித்திருந்தால் சேதாரம் பலமாக இருந்திருக்கும். யாருக்கு? ஜப்பானுக்கு இல்லை, எனக்கும் இல்லை, சேதாரமாகும், என்னுடைய ஆளும் செத்து போயிடுவான்ல. தரை வழியாக போய் அடித்தால் எனக்கு செலவு, எனக்கு சேதாரம். அப்ப ஜப்பானுக்கு உண்டாகிற சேதாரத்தை பற்றி கணக்கில்லை, எனக்கும் அல்லவா அது சேதாரம். அப்ப அது மடத்தனம் இல்லையா? அதனால் மேல இருந்து குண்டை போட்டுருவோம், அவனுக்கு மட்டும்தான் சேதாரம், எனக்கு ஒரு சேதாரமும் இல்லை. ஆகையினால இதுதான் லெசர் ஈவில் அப்படின்னு. ரெண்டு தீமைகள் இருக்கின்றன. உள்ளே போய் அடிக்கலாம், உள்ளே போய் அடித்தால் ஜப்பான்காரனும் சாவான், நம்முடைய ஆளும் சாவான். மேலே இருந்து குண்டை தூக்கி போட்டு அடித்தால் நம்முடைய ஆள் சாக மாட்டான், ஜப்பான்காரன் மட்டும்தான் சாவான். அப்போ இந்த ரெண்டு தீமைகளில் அமெரிக்காக்காரனாக நான் எந்த தீமையை தேர்ந்தெடுப்பது என்றால் லெசர் ஈவில். மேலேருந்து குண்டை தூக்கி போட்டு அவனை மட்டும் கொண்டுருவோம், நம்ம ஆளுக்கு சேதாரம் இல்லாமல் பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு லெசர் ஈவில்னு ஒரு நியாயம் சொல்கிறான். செய்கிறது தடித்தனமான வேலை. இதுக்கு கற்பிக்கிற நியாயங்கள் இருக்கு பாருங்க. குறைந்த தீமை இதுதான் அப்படின்னு சொல்றது. டே, ரெண்டுமே தீமைடா, இருந்தாலும் அதில் குறைந்த தீமை இதுதான், நம்முடைய சேதாரத்தையாவது நம்மால் தவிர்க்க முடியும் அப்படின்னு. நீங்க இந்த கொள்கையை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு இஸ்ரேலில் அடிக்கும் போது அவன் அதான் சொல்றான், நான் என்னுடைய சேதாரத்தை நான் குறைப்பேன், அதற்காக நான் ஆஸ்பத்திரி மேலே கூட
போய் குண்டு போடுவேன். இந்த போரை நிறுத்த வேண்டும். அமெரிக்காக்காரன் சொன்ன நியாயம், உலக போரை சுருக்க வேண்டும், குறுக்கி நிறுத்தி விட வேண்டும். அதற்கு இப்படி ஒரு பெரிய அடியாக அடித்தால் தான் இந்த போர் நிற்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இஸ்ரேல்காரனும் அதான் சொல்கிறான், இது இந்த சண்டையை நிறுத்தணும்னா ஏறி அவனை காலி பண்ணிடணும். ஹமாஸை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கிற நியாயங்கள், அவர்கள் எதற்காக பொங்கி ஏறி அடிக்க முயல்கிறார்கள், நீ என்ன செய்தாய், அதை பற்றியெல்லாம் கருத்து இல்லை. அப்புறம் ஈழத்தில் நடந்த போரையும் அப்படித்தான் சொன்னார்கள், அமைதிக்காக நடக்கிற போர். உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு முரண்பாடான வாசகத்தை யாராவது சொல்ல முடியுமா? வார் ஃபார் பீஸ், அமைதிக்காக சண்டையிடுவோம். இது என்ன முரண்பாடான வாசகம்? தன்னிலை முரண்பாடு உள்ள வாசகம் இல்லையா அது? அமைதியின் வழியாகத்தான் வருமே ஒழிய அமைதி சண்டையின் வழியாக எப்படி வரும்? ஆனால் இப்படித்தான் உலக நாடுகள் பேசுகின்றன, இப்படித்தான் ஏறி ஏறி அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆஸ்பத்திரி மேல் குண்டு வீசுகிறார்கள், நோயாளிகளை கொல்லுகிறார்கள், குழந்தைகளை கொல்லுகிறார்கள், எந்த கருணை உணர்ச்சியும் இல்லை. இது எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் செய்கிற கடமை என்று அவர்கள் பேசுகிறார்கள். எந்த நூலில் கற்றீர்கள் இவற்றையெல்லாம்? இது எந்த நூலை கற்றதனால் நீங்கள் பெற்ற பயன் அப்படின்னு கருதி பார்த்தா நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்போ அமெரிக்காக்காரன்ட்டு இன்னொரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்க, ஏப்பா முத குண்டை போட்டோடனே ஜப்பான்காரன் கிடுகிடுத்து போயிருப்பான், அவன் சரண்டர் ஆகிறதுக்கு தயாராகிட்டான். அவன் 4 நாள் விட்டா உடனே சரண்டர் ஆயிடுவானோன்னு பயந்து அவன் சரண்டர் ஆகிறதுக்குள்ள 2வது குண்டையும் தூக்கி போட்டான். என்னடான்னா, முதல் குண்டு யுரேனியத்தின் அடிப்படையில் தயார் செய்யப்பட்ட குண்டு, அது வெடிக்குதா இல்லையான்னு போட்டு பார்த்தாச்சு, ஹிரோஷிமா மேலே வெடிக்குது, நல்லா வெடிக்குது. 2வது குண்டு புளூட்டோனியத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட குண்டு, அந்த குண்டு ஒழுங்காக வெடிக்குதா இல்லையான்னு சரி பார்க்கணும்ல. நம்ம சரி பார்க்கறதுக்குள்ள இவன் பாட்டுக்கு கும்பிட்டு விழுந்துட்டான்னா ஜப்பான்காரன் குண்டை போட்டு பார்க்கறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். ஆகையினால அவன் சரண்டர் ஆகிறதுக்குள்ள 2வது நாளே தூக்கி 2வது குண்டையும் போட்டான். ஏன்டா போட்ட அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன்கிட்ட பதில் இல்லை. இது ரொம்ப அராஜகமான காரியம். அப்போ ஓப்பன் ஹீமர் 2வது குண்டை போடும்போது தான் அவனுக்கு பதற்றம் வருது. ஐயோ கோளாறான காரியத்தை செய்து விட்டோம் போல இருக்கிறதே அப்படின்னு ஹாரி ட்ரூமன்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறான். கடைசியில் ஒரு நாள் ஹாரி ட்ரூமனை பார்க்குறான். பார்த்தபோது இது ரொம்ப அநியாயமான காரியம், இதை நாம் செய்திருக்கக்கூடாது. குண்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க, ஆகஸ்ட் மாதம் போட்டு முடிச்சிட்டான், 6ஆம் தேதியும் 8ஆம் தேதியும். இவர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதத்தில் ஹாரி ட்ரூமனை போய் பார்க்குறார் ஓப்பன் ஹீமர். ரொம்ப கோளாறான காரியம், இந்த 2,14,000 சாவுகளினுடைய ரத்தம் என்னுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு ஓப்பன் ஹீமர் சொல்கிறார். அப்போ ஹாரி ட்ரூமன் அவர் பகவத்கீதை வசனத்தை பேசுகிறார். அவர் இப்போ கிருஷ்ணர் ரோலை ப்ளே பண்ணுறார். நீயா செய்தாய், நானே செய்தேன், நீ வெறும் கருவி, நான் சொன்னேன் நீ செய்தாய். இல்லை நீ என்ன பெருசா, நான் பண்ணிட்டேன், என் கையில் ரத்தம் எங்க, ஏய் உலகம் திட்டினா என்னைய தானடா திட்டம், உன்னையா திட்டம், நீ வெறும் கருவி, நான் சொன்னேன் நீ செஞ்ச, வேலையை படுறப்படா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டான். பகவத்கீதையை ஒருவர் தன்னுடைய வசதிக்கு முன்னால் ஒரு கட்டத்தில் பேசினார். அதே பகவத்கீதையை மற்றொருவர் தன்னுடைய வசதிக்கு பகவத்கீதையா என்று அறியாமலேயே, ஏன்னா இவர் அறிஞ்சவர், அவர் அறியாமலேயே அதே வசனத்தை ரோல் பிளே பண்ணுறது மாதிரி இவர் ஒரு கட்டம் கிருஷ்ணர் பிளே பண்ணுறாரு, அவர் ஒரு கட்டம் கிருஷ்ணர் பிளே பண்ணுறாரு. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்பா இதை கற்றதுனால நீங்கள் பெற்ற பயன் இதுதானா? ஏன்பா நீங்கள் தமிழ் படிக்கலையா யாரும்? இங்கே வடமொழியை படித்து, சமஸ்கிருதத்தை படித்து, பகவத்கீதையை படித்து அதனால் நீங்கள் பெற்ற பயன் இது அப்படின்னா, நீங்கள் தமிழ் படிச்சிருந்தா வேற பயன் பெற்றிருக்கலாமேப்பா. ஒரு எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு குறள் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் கன்சிடர் தி கான்சிக்வன்சஸ், அதனுடைய விளை பயன் என்ன என்பதை அளர்ந்து பார்த்துவிட்டு பிறகு காரியத்தில் இறங்குங்கள். செய்துவிட்டு பிறகு காரியத்தை அளப்பது என்பது மூடத்தனமானது. யானையை ஓட விட்டு யாராவது கொட்டாரத்தை பூட்டுவார்களா? யானை ஓடி போயிருச்சு, இனிமே நீ கொட்டாரத்தை பூட்டினா என்ன, பூட்டலைன்னா என்ன? இது தலைகீழாக செய்கிற வேலை இல்லையா? ஓப்பன் ஹீமர் எப்போ போய் கேட்கறது? குண்டை போட்டதுக்கு அப்புறமா கேட்கறது? முதல்லையே இல்லை சொல்லியிருக்கணும், ஏய் இந்த குண்டு செஞ்சா அழிவு வந்துடும், இதை செய்ய விடாத கவுத்துரு, இல்லை பிரச்சாரம் பண்ணு, ஏதாவது ஒரு வழியில் அதை நிறுத்துறதுக்கு முயல் அப்படின்னு இல்லை பண்ணியிருக்கணும். அதை விட்டுவிட்டு குண்டை வீசி சாகட்டும், அது நான் என் கடமை தானேன்னு சொல்லிட்டு செத்ததுக்கு பிறகு ஐயையோ அப்படின்னு பதறதுல ஏதாவது பொருள் இருக்கிறதா? அர்ஜுனனாவது முன்னாடி சொல்கிறான். அர்ஜுனன் சொன்ன கருத்து வெள்ளலைங்கிறது வேற. அர்ஜுனன் அந்த சண்டையை போட மாட்டேன்னு சொன்னான், முன்னாடியே சொல்லிட்டான்.
சண்டை தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், அந்த சண்டையை நான் போட மாட்டேன் அப்படின்னா. கிருஷ்ணன் அவனை சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி சண்டைக்குள்ளே இழுத்து விட்டான். அர்ஜுனனுக்கு அந்த கருத்தில் வலுவாக நிற்க முடியல, வலிக்கிட்டான். கிருஷ்ணன் சொல்கிறதுக்கு உடன்பட்டுட்டான் என்பதெல்லாம் வேறு. அர்ஜுனனுடைய கருத்து வெல்லவில்லை என்பது வேறு. ஆனால் அந்த விவாதத்தை அர்ஜுனன் உருவாக்கினால, அந்த விவாதத்தை அவன் உருவாக்கினால, அது முக்கியம். அந்த விவாதத்தில் அவன் வெற்றி பெற்றானா இல்லையா என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம். விவாதத்தை அவன் உருவாக்கியது தான் முதலாம் கட்டம். கற்றதனால் பெற்ற பயன் என்றால் விவாதங்களை உருவாக்குவது தான். இது எப்படி சரி? இதனுடைய விளைபொருள் என்ன? இது யாருக்கு நன்மை தரக்கூடியது? இது யாருக்கு எத்தகைய தீமையை தரக்கூடியது என்றெல்லாம் முன்கூட்டியே யோசித்து தீர்மானித்து முடிவெடுக்கிற அறிவு, அது விவாதத்தின் வழியாக வளரும். என்னுடைய அறிவை கொண்டே எல்லாவற்றையும் நான் தீர்மானிப்பேன் என்றால் என்னுடைய அறிவு அவ்வளவு பறந்துபட்டதாக இருக்க முடியாது. நான் பெறுகிற ஒரு அறிவை இன்னொருவரோடு கலந்துரையாடுகிற போது, அதை விவாதமாக்குகிற போது, அவர் பேசுகிற கருதுகோளை நான் மறுத்து பேசுகிற போது, அதை நம்பாமல் எதிர் பேசுகிற போது விவாதம் வளர்கிறது. விவாதம் வளரும் போது அறிவு விரிவடைகிறது. இந்த விவாத போக்கை அல்லவா கல்வி வளர்த்தெடுக்க வேண்டும். ஒழுங்கா பகவத்கீதை படிக்கிறதுக்கு பதிலாக சங்க இலக்கியம் படிச்சிருந்தான்னு வச்சுங்க, தெளிவாக அவனுக்கு சங்கதி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஒரு நரிவிரு தலையார் அப்படிங்கிற ஒரு புலவர் ஒரு புறநானூற்று பாட்டு எழுதியிருக்காரு. பல்சான்றீரே பல்சான்றீரே கயல் முள்ளன்ன திரை நரை முதிர் திரைகவுள் பயனில் மூப்பின் பல்சான்றீரே கணிச்சி கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவிர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறதுவே. 4 வரிதான். எப்பா உன்னால் நல்லது செய்ய முடியலைன்னா தப்பு இல்லை, விட்டுரு. கெட்டது செய்யாத, சும்மா இரு, ஒன்றும் செய்ய வேண்டாம். உபகாரம் செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாத அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுகிற ஒரு கருதுகோளைத்தான் அவன் தன்னுடைய மூதுரையாக வைக்கிறான். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புக. அதை செய்ய, கோளாறானதை செஞ்சிடாத. நீ நல்லது செய்ய வேண்டாம்யா, ஜப்பானுக்கு உலகத்துக்கு நீ நல்லது செய்ய வேண்டாம், கோளாறானதை செஞ்சிட்டிய. நீ அதை படிக்கிறதுக்கு பதிலாக இதை படிச்சிருந்தீன்னா தெளிவாக இருக்கும்ல புத்தி. அப்ப எதை படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் முக்கியமானது இல்லையா? எதை கற்றாலும் பயன் வரும். என்ன பயன் வரும்? எதை நோக்கி அது உங்களை செலுத்தும்? சரியானதை படித்தால், சரியான கருத்தியல் விதையாக விழுந்தால் சரியானதை நோக்கி உங்களை நகர்த்துகிறது. கோளாறானதை படித்தால் கோளாறான விளைவுகளை அது உருவாக்கி விடுகிறது. அப்ப நம்ம இதன் மேல எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ணல. இது நல்ல புத்தகம், அது மோசமான புத்தகம்னெல்லாம் நான் சொல்லல. ஆனா இதை படிச்சா என்ன விளைஞ்சிருக்கும், அதை படிச்சா என்ன விளைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெற்ற பயன் என்ன அப்படிங்கறத அளவிட்டு பார்த்தோம்னா, புத்தகம் என்ன கருத்தை நம்ம மேல் ஏற்றுகிறது என்பது நமக்கு விளங்குகிறது இல்லையா? இந்த விளைவை பார்த்தால் அது விளங்குகிறது. ஒரு நரிவிரு தலையார் அப்படிங்கிற ஒரு புலவர் ஒரு புறநானூற்று பாட்டு எழுதியிருக்காரு. பல்சான்றீரே பல்சான்றீரே கயல் முள்ளன்ன திரை நரை முதிர் திரைகவுள் பயனில் மூப்பின் பல்சான்றீரே கணிச்சி கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவிர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறதுவே. 4 வரிதான். எப்பா உன்னால் நல்லது செய்ய முடியலைன்னா தப்பு இல்லை, விட்டுரு. கெட்டது செய்யாத, சும்மா இரு, ஒன்றும் செய்ய வேண்டாம். உபகாரம் செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாத அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுகிற ஒரு கருதுகோளைத்தான் அவன் தன்னுடைய மூதுரையாக வைக்கிறான். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புக. அதை செய்ய, கோளாறானதை செஞ்சிடாத. நீ நல்லது செய்ய வேண்டாம்யா, ஜப்பானுக்கு உலகத்துக்கு நீ நல்லது செய்ய வேண்டாம், கோளாறானதை செஞ்சிட்டிய. நீ அதை படிக்கிறதுக்கு பதிலாக இதை படிச்சிருந்தீன்னா தெளிவா இருக்கும்ல புத்தி. அப்ப எதை படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் முக்கியமானது இல்லையா? எதை கற்றாலும் பயன் வரும். என்ன பயன் வரும்? எதை நோக்கி அது உங்களை செலுத்தும்? சரியானதை படித்தால், சரியான கருத்தியல் விதையாக விழுந்தால் சரியானதை நோக்கி உங்களை நகர்த்துகிறது. கோளாறானதை படித்தால் கோளாறான விளைவுகளை அது உருவாக்கி விடுகிறது. அப்ப நம்ம இதன் மேல எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ணல. இது நல்ல புத்தகம், அது மோசமான புத்தகம்னெல்லாம் நான் சொல்லல. ஆனா இதை படிச்சா என்ன விளைஞ்சிருக்கும், அதை படிச்சா என்ன விளைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெற்ற பயன் என்ன அப்படிங்கறத அளவிட்டு பார்த்தோம்னா, புத்தகம் என்ன கருத்தை நம்ம மேல் ஏற்றுகிறது என்பது நமக்கு விளங்குகிறது இல்லையா? இந்த விளைவை பார்த்தால் அது விளங்குகிறது. அப்ப கல்வியினுடைய பயன் என்பது திரும்ப திரும்ப வாதங்களை உருவாக்குவதுதான். விளைவை கருதாமல் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டான். கொன்ற சிலம்பு கொணர்க அப்படின்னு சொல்லிவிட்டான்.
ஐயா உங்க மகாராணியினுடைய சிலம்பை திருடியவனை பிடித்து வைத்திருக்கிறோம், அவனை கொண்டு அந்த சிலம்பை கொண்டு வாங்கடா அப்படின்ட்டான். இவங்க போனாங்க, கல்லா களிமகன் ஒருவன் வெட்டினான், அவன் செத்தான், அவன் கையில் இருந்த சிலம்பை கொண்டாந்து இந்தாங்க ராணியோட சிலம்புன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கண்ணகி கிளம்பி வர்றா. கிளம்பி வந்து அவ கேட்குற முதல் கேள்வி, டே உனக்கு அறிவு இருக்காடா முட்டா பேலை அப்படிங்கிறது தான். மன்னனை பார்த்து கேட்குற கேள்வி, உனக்கு அறிவு இருக்காடா முட்டா பேலை, நீ படித்தவன் தானே, உனக்கு ஏதாவது கூறு இருக்கா, ஒரு விசாரணைன்னு ஒன்று கிடையாதா, ஆராய்ச்சின்னு ஒன்று கிடையாதா, இதையெல்லாம் எடுத்து சொல்ற அறிவாளி அவனு இங்கே கிடையாதா, இதை கண்டு பதறுகிற மக்கள் கூட்டம் இங்கே கிடையாதா, பெரிய கடவுள் மாநகரம் வழி நடத்துகிற தெய்வங்கள் எதுவும் இங்கே கிடையாதா அப்படின்னு அவ ஒரு ரெட்டாரிக் வைக்கிறான். அவ விவாதம் தான் செய்கிறாள், கடுமையான மூஞ்சில் அரைஞ்சது மாதிரியான விவாதம். கண்ணகியை வந்து கற்பு தெய்வம் கற்பு தெய்வம் என்ன பெரிய கற்பு அப்படின்னு எல்லாம் நம்ம ஆளு அப்படி இல்லை. கண்ணகி வந்து கற்பினால முதன்மைப்பட்டவள் இல்லை, கண்ணகி கேள்வியினால முதன்மைப்பட்டவள். கண்ணகி வந்து அறிவினால் முதன்மைப்பட்டவ. அவ அறிவு தெய்வம் இல்லையா, அவ கற்பு தெய்வமாவ, அதுவா முதன்மை, அதுவாகவும் அவள் இருந்தாள். ஆனா அது இல்ல முதன்மை, அதை சொல்றதுக்கு இல்லை, அது அதை நிறுவுவதற்கு இல்லை அந்த காப்பியம். அவ அறிவு சார்ந்த கேள்வி கேட்டா, அவ்வளவு நாள் கேட்கல, ஆனா ஒரு தடவை வந்து கேட்டா ரொம்ப சரியான. மன்னனை பார்த்துல கேட்கிறாவ, சும்மா தெருவில் போறவனை பார்த்து டே உனக்கு அறிவு இருக்காடானா அவன் திரும்ப உனக்கு ரொம்ப இருக்கா போடா சொட்ட அப்படின்ட்டு போயிடுறான். சாதாரணமான ஆளை பார்த்து கேட்டாலே அவன் திருப்பி சொல்றான், திட்டுறான். அப்ப மன்னனை பார்த்து கேட்கிறா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறா. மன்னன் ஆமா இல்லைன்னு ஒப்புக்கொண்டுட்டான், செத்து போயிட்டான். இந்த கேள்விகளை உருவாக்குவது இருக்கிறது இல்லையா, திரும்ப திரும்ப. யாக்ஞவல்கியர்னு ஒரு முனிவர் இருந்தார் வைதீக மரபில். அங்கேயும் அதுதான், எந்த மரபாக இருந்தாலும் கேள்வி கேட்டல் என்பதுதான். யாக்ஞவல்கியருக்கு 2 மனைவியர், காத்யாயனின்னு ஒருத்தி, மைத்ரேயி அப்படின்னு ஒருத்தி. யாக்ஞவல்கியர் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய இல்லற வாழ்வை துறந்து துறவரத்திற்கு போவது என்று தீர்மானித்துக் கொள்கிறார். அப்போது தன்னிடம் இருக்கிற சொத்துக்கள் மற்ற சௌகரியங்கள் எல்லாவற்றையும் 2 மனைவிகளுக்கும் சமமாக பங்கிட்டு, உனக்கு பாதி உனக்கு பாதி, நீ முத பொண்டாட்டி நீ 2வது பொண்டாட்டி, உனக்கு பாதி உனக்கு பாதி, சமமாக பங்கிட்டு விட்டேன், ஒருத்தருக்கும் வருத்தம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது முத பொண்டாட்டி ஒரு வருத்தமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டான் காத்யாயனி. 2வது பொண்டாட்டி மைத்ரேயி, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னா, நீ பிரித்து கொடுத்துட்ட பாதி சொத்து, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லை நீ வாழ்கிறதுக்கு வசதிக்கு இது பயன்படும் இல்லையா, அப்போ நீ ஏன் அதை பயன்படுத்தலை, நீ ஏன் வெளியே போகிற, இல்லை இது இல்லை இறுதி இலக்கு இது இல்லை, நான் விடுதலையை நோக்கி போகிறேன். அப்போ விடுதலையை இது தராதா, இது எப்படி தரும், பணம் எப்படி விடுதலையை தரும், பணம் முன்னை கட்டி கட்டி இழுக்கும், அது விடுதலையை தராது. அப்போ இதிலிருந்து விலகினால் விடுதலை. அப்போ எனக்கு மட்டும் ஏன் இதை கொடுக்குற, ஏன்னா நீ விடுதலைக்கு போவ, இதெல்லாம் தூக்கி போட்டு நான் மட்டும் இதனால கட்டுண்டு கீழே கிடக்கணுமா, நான் விடுதலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு அவ கேட்கிறா. இது விடுதலையை தருமான்னு கேட்கிறா, இது தராது அப்படிங்கிறான். அப்படின்னா விடுதலையை எது தருமோ அதை எனக்கு கொடு, இதை ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்டு விடுதலைக்கான வழி என்ன அப்படிங்கிறத அவனோட விவாதிச்சு அதை பெற்று அதை நோக்கி அவள் சென்றாள் என்பது அவளுடைய அறிவு நிலை. நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கேட்குற அளவுக்கு அறிவு கிடையாது அப்படின்னே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைய கேட்ட கேள்விகள் எல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி கேள்விகள் தான் எல்லா பிள்ளைகளும் கேட்டிருக்கு. புன்னான்னு ஒரு தீ இருந்தா, அவள் வந்து ஒரு பௌத்த மரபினுடைய தேரினா பௌத்த மரபில் குருமார்களுக்கு தேரர்கள் என்று பெயர். தேரர் நம்ம தமிழில் சொல்கிறதுனா தேர்ச்சி அடைந்தவர் தேரர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்கள் வந்து தேரர் என்பதை நம்ம மகா பெரியவா அப்படின்னு சொல்கிறது மாதிரி அவன் வந்து தேரர் அப்படின்னு வச்சுருந்துருக்கான். அதுக்கு பெண்பாலும் வச்சுருந்துருக்கான். நம்ம மகா பெரியவர் அப்படின்னு ஆண்பால் வச்சோம்ல, மகா பெரியவள் அப்படின்னு பெண்பால் அதுக்கு வைக்கல இல்லை. ஏன்னா மகா பெரியவள்னு எவளுமே கிடையாதுன்னு நம்மளா நினச்சிக்கிறோம்ல. மகா பெரியவர்கள் எல்லாம் ஆண்பால்களாகத்தான் இருப்பார்கள், பெண்பாலில் மகா பெரியவர்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நாம் கருதுகிறோம் இல்லையா. ஆனால் பௌத்த மரபு அப்படி கருதலை. தேரர் என்று வர முடியுமானால் தேரிகளும் வர முடியும், பெண்பாலும் வர முடியும் என்று கருதினார்கள். அதில் புன்னான்னு ஒருத்தி இருக்கா. புன்னா ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலையாள். அவள் வந்து துவைச்சி கொடுப்பா, தண்ணி தூக்கிட்டு வருவா, வீட்டை கழுவுவா, மொழுகுவா, அதெல்லாம் செய்வா. அவள் காலையில் தண்ணி தூக்குறதுக்காக, தான் வேலை செய்கிற வீட்டுக்கு தண்ணீர் தூக்குவதற்காக கங்கை ஆற்றுக்கு வருகிறாள். கங்கை ஆறு வெடவெடவென்று குளிர்கிற ஒரு குளிர்காலம், டிசம்பர் மாதம். அப்போ அவள் வர்றா தண்ணி தூக்குறதுக்கு தலையில் 2 குடம், இடுப்பில் 2 குடம், கையில் 1 குடம்,
இடுப்பில் ஒரு குடம், இந்த கையில் ஒரு குடம் தொங்க விட்டுக்கிட்டு 4-5 குடத்தோட, காலி குடத்தோட தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றா. தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தால் அந்த விடவிடக்கிற குளிரில் ஒரு வைதிகர் ஒருவர் முங்கி முங்கி குளித்து கொண்டிருக்கிறார் கங்கை ஆற்றில். இவ கேட்குறா, ஐயா இவ்வளவு விடவிடக்கிற குளிரில் ஏன் இந்த கங்கையில் இந்த நேரத்தில் முங்கி குளிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது, நீ உனக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா, நீ எல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லைங்க, எனக்கு வேற வழி இல்லை, நான் வேலை செய்கிறவ, ஆகையினால நான் வந்து இந்த சம்பளத்திற்காகவும் அவர்களுடைய அடி உதை ஏச்சு பேச்சுக்களுக்கு பயந்தும் நான் தண்ணி தூக்குவதற்கு இந்த கொடுங்குளிரில் வேறு வழி இல்லாமல் வருகிறேன். உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் ஏன் கொஞ்சம் வெயில் ஏறினதுக்கப்புறம் வந்து குளிக்கலாம்ல, என்னத்துக்கு இந்த விடவிடக்கிற குளிரில் வந்து குளிக்கிறிய அப்படின்னா, உனக்கு தெரியாது, சரி நான் சொல்கிறேன் கேளு, பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கங்கை ஆற்றுல குளித்தா புண்ணியம், பாவத்தை எல்லாம் அது போக்கிடும், பாவத்தை எல்லாம் கழுவிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இவ கேள்வி கேட்குறா, ஐயா கங்கை ஆறு உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விடும் வல்லமை உள்ளது என்றால் உங்களுடைய புண்ணியங்களையும் சேர்த்தே அல்லவா அது கழுவி விடும். எப்போ பாவத்தை கழுவும்னா புண்ணியத்தை கழுவாதா? அது புண்ணியம் என்ன கல்லுலையா செஞ்சு ஒட்டி வச்சிருக்கு? பாவத்திற்கு கரையும் தன்மை உண்டென்றால் புண்ணியத்திற்கும் கரையும் தன்மை உண்டு இல்லையா? அப்போ புண்ணியத்தையும் சேர்த்து கழுவிடுச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்களே, நில் பேலன்ஸுக்கு வந்துடுவீங்க, ஜீரோ பேலன்ஸு, பரவாயில்லையா அது உங்களுக்கு அப்படின்னு அவ கேட்குறா. இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி சுருன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அவ கேட்குறா, அடுத்தடுத்து கேள்விகள் கேட்குறா. இந்த கேள்விகளை பின்னாடி சிவவாக்கியர் கேட்குறார், நம்முடைய சித்தர். அப்போ அவ கேட்குறா, ஏங்க தண்ணிக்கு வந்து புண்ணியத்தை சேர்க்கிற வல்லமை, கங்கையில் குளிச்சா புண்ணியம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி உங்களுக்கு புண்ணியம் வரும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் குளிப்பீங்க? நான் காலையில் ஒரு தரம், சாயந்தரம் ஒரு தரம் குளிப்பேன். அப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் புண்ணியம் சேர்க்குறீங்க. சரி, இந்த கங்கை தண்ணிக்குள்ளேயே 24 மணி நேரமும் கிடைக்க மீன், தவளை, நண்டு, முதலை, அப்போ அதெல்லாம் 24 மணி நேரமும் இல்லை புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும், அப்படித்தானே அது அப்படின்னா அவர் முழிக்கிறாரு. அப்போ உன்னைய விடவெல்லாம் புண்ணியம் செஞ்சது அந்த மீனும் தவளையும் முதலையும் நத்தையும் அப்படின்னா முழிக்கிறாரு. இப்போ அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்குறார். சரி, ஒரு கொலை பாதகத்தை செய்தவர், இப்போ ராபர்ட் ஓபன்ஹீமரோ இல்லை பால் டிபெட்ஸோ இல்லை ஹாரி ட்ரூமனோ, இவர்கள் வந்து இந்த கங்கையில் மூழ்கி குளித்தால் 2,14,000 பேரை கொன்ற பழி நீங்கி விடுமா அப்படின்னா முழிக்கிறார். மறுபடியும் கேள்விகள் வலுவாக வைக்கப்பட்டால் அந்த இடத்துல அவர் மாறுறார். சரி, நான் செய்த காரியம் பொருளில்லாத, பயனில்லாத, கருதி செய்யப்படாத காரியம், நான் செஞ்சது சரியில்லை, முட்டாள்தனமாக தான் செஞ்சுட்டேன், நீ சரியாக சொன்னாய், நீ சரியாக சொன்னதற்கு தானமாக நான் அணிந்திருக்கிற இந்த ஈர வேட்டியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை கட்டிக்கிட்டு அந்த ஈர வேட்டியை அவுத்து கொடுக்குறாரு. இது இன்னொரு கிறுக்குத்தனம். இது எப்போ பார்த்தாலும் புனித இடங்கள்ல எல்லாம் குளிச்சுவிட்டு இவங்க இந்த பீத்த ஜட்டியை போட்டுக்கிட்டு போவாங்க, போய் குளிச்சுட்டு அதை அவுத்து போட்டு வந்துடுவாங்க. என்னடான்னா அது சனீஸ்வரன் திருநள்ளாருக்கு போனீங்கன்னா திருநள்ளாறு குளத்தில் அந்த கரையில் நீங்கள் கிடக்க முடியாது, எல்லாம் சதக்குன்னு இருக்கும். என்னடான்னா எல்லாம் ஜட்டி, டவுசரு, பனியன் என்னத்தையாவது உன்னை கழட்டி போட்டு போயிருப்பான். என்னடான்னா அந்த ஈர உடையே அப்படியே கழட்டி போட்டு வந்துட்டா புண்ணியம் சனி பத்தாது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. இது எங்கேருந்துடா வருதுன்னா அது புண்ணாவினுடைய தேரி காதால் வருது. அவன் குளிச்சுக்கிட்டு இருந்த ஈர உடையை எடுத்து அவளுக்கு தானமாக கொடுக்குறான், அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ட்டான். நீ இதெல்லாம் கொடுக்கறதன் மூலம் புண்ணியத்தை நீ சேகரிக்க முடியாது, மறுபடியும் இன்னொருக்கு இருக்கிறத செய்யாத, நீயே வச்சுக்க அப்படின்ட்டு அவள் போயிட்டான். ஒரு சாதாரண வேலை செய்கிறவளுக்கு விவாதம் செய்கிற அறிவும் ஒரு பகுத்தாராய்ந்து பார்த்து எதையும் கேள்வி கேட்கிற அறிவும் இருந்தால் மிகவும் படித்து விற்பனராக இருக்கிற வேத வித்து ஒருவர் தடுமாறுவார். அப்போ கற்றதனால் என்ன பயன்? எதை பெறணும்? இந்த விவாத அறிவையும் பகுத்தாராய்தலையும் தான் திரும்ப திரும்ப பெறணும். கிரேக்கத்தில் அலெக்சாண்டர் மன்னன் ஆயிட்டான், மகா அலெக்சாண்டர். அவன் மன்னனான போது எல்லோரும் அவனை போய் பார்க்கிறார்கள், ஞானிகள், அறிஞர்கள், எல்லாரும், வணிகர்கள், பெருவணிகர்கள் எல்லாரும் போய் பார்க்குறான். இன்னமும் நடக்குது இல்லையா? யாரேனும் ஒரு பதவிக்கு வந்து விட்டால் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு பூச்செண்டு கொடுத்து வளைந்து வரை வணங்கி விட்டு வருகிற வழக்கம் இன்றைக்கும் நடப்பது தான் அது. அப்போ எவ்வளோ நடந்திருக்கும்? அலெக்சாண்டரை போய் எல்லாரும் பார்த்துட்டா, ஒரே ஒருத்தன் மட்டும் வரல, எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா அப்படின்னா ஒருத்தர் மட்டும் வரலங்க அப்படின்னாங்க. யாராவன் அப்படின்னா டயோஜீனஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர். அப்போ இந்த டயோஜீனஸ்ங்கிறவன் ஒரு ஸ்டாயிக். அவன் அவர் சரி, அவர் பெரிய அறிஞர், அவர் வரலைன்னா என்ன, நம்ம போய் அவரை பார்த்துருவோம்
அப்படின்ட்டு இவன் கிளம்பி வந்துட்டான். மன்னன் வந்தா அவனை சுத்தி மெய்க்காவல் படையும் வரும் இல்லையா. கிரேக்க மெய்க்காவலர்களினுடைய கேடை கத்திகள் குட்டையாக இருக்கும். நம்முடைய போர் வீரர்களினுடைய மரபில் கேடயம் குட்டையாக இருக்கும். தடுத்து காத்துக்கொள்வதற்கான கேடயம் குட்டையாக இருக்கும், வாள் நீளமாக இருக்கும். ஆனால் கிரேக்க மரபில் வாள்கள் குட்டையாக இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், குத்துவாள் மாதிரி இருக்கும். ஆனா அவனுடைய கேடயம் ஆள் உயரத்துக்கு இருக்கும். அப்படி எதுக்கால நிப்பாட்டினான்னா மொத்த ஆளையும் அந்த கேடயம் மறைச்சிடும். அப்படி அந்த கேடயங்களோடு மன்னரை அணைகாத்து கொண்டு மெய்க்காவலர்கள் போகிறார்கள். டயோஜீனஸ் எளிமையையே தன்னுடைய வாழ்வாக கொண்டவன். அவனுக்கு இருப்பிடம் எல்லாம் கிடையாது. அவன் ஒரு பானைக்குள்ள வசிக்கிறான். ஒரு தாழிங்கிறது ஒரு பெரிய, இந்த வண்ணாந்தாளின்னு சொல்றோம்ல, பெரிய தாழி, பெரிய குடம் மாதிரி, நம்ம ஆதிச்சநல்லூர் மாதிரியான இடங்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெருங்குடம். அதுக்குள்ள ஒரு ஆள் போய் உட்காந்துக்கலாம். அவன் இரவு நேரம் மழை நேரங்களில் அதுக்குள்ள போய் உட்காந்துக்குவான். மற்ற நேரத்தில் வெளியில தான் கிடப்பான். திறந்த மேனியாக இருப்பான். இடுப்பை மறைப்பதற்கு மட்டும் ஒரு ஆடை இருக்கும். அவன் அன்றைக்கு காலையில் குடத்திற்குள்ளிருந்து வெளியில் வெயில் வாங்குவதற்காக, சன்பாத் எடுக்கிறதுக்காக வெளியில இப்படி பப்பரப்பான்னு படுத்துக்கிட்டு, பள்ளி கொண்ட திருமால் மாதிரி தலைக்கு அணையா கையை கொடுத்துக்கிட்டு இப்படி படுத்து கிடக்கான். மொத்த வெயிலும் அவன் மேலே விழுகுது. அவன் வெயில் வாங்குறான். அதான் நோக்கம். அப்போ மன்னர் மெய்க்காவல் படையினரோட அங்கே வர்றார். ஐயா வணக்கம், நான் தான் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன். என்ன? இல்லை நான் மன்னனாயிட்டேன், எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க, நீங்கள் வரல, அதனால் ஒன்றும் குற்றம் இல்லை. நீங்கள் பெரிய அறிஞர், நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களை மாதிரி அறிஞர்களையெல்லாம் நான் பார்ப்பது தான் முறை. என்ன இருந்தாலும் நான் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன், அதனால் அறிவினுடைய மதிப்பு தெரிந்தவன். உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் பரிசு, எல்லாரும் பரிசு வாங்கி கொண்டு போய்விட்டார்கள், நீங்கள் மட்டும் வரவில்லை என்பதனால் உங்களுக்கு பரிசை வழங்குவதற்காக நானே நேரில் வந்து விட்டேன். உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா, ஏய் விலகுப்பா முதல்ல. இவங்க எல்லாரும் கேடயத்தை வச்சு மறிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. எதுக்கால? கேடயத்தை வச்சு மறிச்சு நின்னா நிழல் விழுகுது டயோஜீனஸ் மேலே. அவன் சூரிய வெளிச்சத்தை வாங்குவதற்காகத்தான் படுத்து கிடக்கான். இவங்க கொண்டாந்து ஆளுயர கேடயத்தை முன்னாடி நிப்பாட்டி சூரிய வெளிச்சத்தை மறிச்சிட்டாங்க. எனக்கு வேணுங்கிறது ஏற்கனவே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு, நீ முதல்ல விலகு. நீ விலகுனா போதும், நீ ஒரு பரிசும் தர வேண்டாம், எனக்கு வர வேண்டிய பரிசு வந்துகிட்டு இருக்கு, நீ ஒதுங்குப்பா முதல்ல அப்படின்னு ஒதுக்கி விட்டான். போடாங்கிறான். மன்னனை பார்த்து போடா, உன் வேலையை பார்ப்போ அப்படின்னு சொல்றான். இதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும்ல. கற்றது நம்மை மேல்நிலைப்படுத்திக் கொள்வதற்கு, நம்ம உயரத்தை அடைவதற்கு, பெரும் வசதிகளை அடைவதற்கு அப்படின்னு எல்லாம் கருதுறோம்ல. அப்படி இல்லை. உங்களை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, உங்களை நீங்கள் அளந்து கொள்வதற்கு, விளைவுகளை சீர்தூக்கி பார்த்து, கூட இருக்கிற மனிதனுடைய முகத்தை பார்த்து காரியங்கள் செய்வதற்கு. பட்னத்தார், இதே கதை பட்னத்தார் வாழ்க்கையிலையும் வரும். மன்னன் பட்னத்தாரை பார்த்து, என்னங்க எல்லாரும் உங்களை பார்க்குறதுக்கு வர்றாங்க, என்னைய பார்க்குறதுக்கு ஒரு பயிலும் வரமாட்டேங்கிறான், நான் தான் மன்னன் அப்படின்னா, மன்னன் நின்றுக்கிட்டு இருக்கேன், அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், நீ நிற்கிறாய், அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு. நீ மன்னன் என்பதற்காக நான் எழுந்து நிற்கவில்லை, நீ மன்னன் என்பதற்காக நீ உட்கார்ந்து கொண்டு பேசுவதற்கு முன்வரவில்லை, நின்று கொண்டு தான் பேசுகிறாய், அவ்வளோதான். நான் ஒன்றும் செய்யலை, நான் சாதாரணமான ஆள் தான் அப்படின்னு பட்னத்தார் சொல்கிறார். பட்னத்தார் பாட்டில் ஒரு வரி இருக்கிறது, பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, நாட்டமென்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு, பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை வாழ்வை குடங்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு, நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே என்று தன்னுடைய நெஞ்சுக்கு தானே ஒரு உபதேசத்தை வழங்கி கொள்கிறார். அதில் வருகிற ஒரு வரி, பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு என்பதுதான். நீங்கள் சக மனிதனுடைய முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்றால், பசித்து கிடக்கிறவனுடைய முகம் உங்களுக்கு எந்த வருத்தத்தையும் உண்டாக்காது என்றால், நீங்கள் விளைவுகளை எல்லாம் நான் சீர்தூக்கி பார்க்க மாட்டேன், கடமையை செய்வதுதான் எனக்கு முக்கியம் என்று முடப்பிடிவாதமாக சில கருதுகோள்களை பிடித்து கொண்டு தொங்குவீர்கள் என்றால், நீங்கள் கற்றதனால் பெற்ற பயன் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்னு நம்முடைய பாட்டன் சொல்லுகிற போது, நீங்கள் அறிவை பெறுவதனால் என்ன பயன்? கற்றதனால் ஆய பயன் என்கோல்னு கேட்டவன் அவன்தான். அவன் கேள்வி இது. கற்றதனால் பெற்ற பயன் என்பது அவன் கேள்வி. கற்றதனால் ஆய பயன் என்கொல் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு அவன் விடை சொல்லுகிறான். வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு அவனே பதில் சொல்றான்.
நம்ம அது கடவுள் வாழ்த்துக்குள்ள வந்துட்டதுனால கடவுளை கும்பிடுறது தான் படித்ததுனால பெற்ற பயன்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம கருதிடுறோம். வாலறிவன் என்பது வெண்மையான தெள்ளத் தெளிவான அறிவை உடையவன் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அதை கடவுள் என்று நீங்கள் வைத்துக்கொண்டால் அது உங்களுடைய சௌகரியம். ஆனால் மிக தெளிந்த எல்லா விளைவுகளையும் சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து பகுத்தாராய்ந்து செயல்பட தெரிந்த ஒரு மனிதன் வாலறிவன். அவனுடைய அறிவை போற்றுவதுதான் கற்றதனால் பெற்ற பயன். நீங்கள் அறிவை பெற்றதனுடைய பயன் என்னவென்றால், இன்னொரு உயிருக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை தன்னுடைய துன்பம் போலவே கருதி மனம் துடிக்கிற அந்த இளகிய மனநிலைதான் நீங்கள் கற்றதனால் பெற்ற பயன். இதை பின்னால் வள்ளலார் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார், உங்களுடைய சகோதர ஜீவன் துன்பப்படுவதை பார்த்த போதும் கேட்ட போதும் உங்களுக்கு உருவாகிற துடிப்பு இருக்கிறது இல்லையா, பதற்றம் இருக்கிறது இல்லையா, அது உங்களுடைய சகோதர ஜீவ உரிமை, அதான் உங்க இயல்பு. இன்னொருத்தன் சிரமப்படுறத பார்த்தோன்னே அவனை நமக்கு தெரியுமா தெரியாதா, அவன் நமக்கு சொந்தக்காரனா மாமனா மச்சானா ஒன்றும் தெரியாது. ஒருத்தர் போய்கிட்டு இருக்கையில தடால்னு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுங்க, கிறுகிறுத்து கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, அவர் தலைவிதி கீழே விழுகிறாரு, அவர் செஞ்ச பாவம் புண்ணியம் என்னவோ கர்மம் யாருக்கு தெரியும், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போகலை. இல்லை நம்ம ஒரு பதற்றம் அடைகிறோம்ல, ஐயோ எந்திரிங்க, என்னங்க பார்த்து வரக்கூடாதா, உட்காருங்க, கையை காலை உதருங்க, தண்ணி கிண்ணி குடிக்கிறீங்களா, வீட்டில் கொண்டு போய் விட்டுறவா, யாரும் இருக்காங்களா கூட அப்படின்னு எல்லாம் உனக்கு என்ன, நீ ஏன் பதற, உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? நீ உன் பிள்ளை கீழே விழுந்துருச்சுன்னா பதறு, உன் முண்டாட்டி கீழே விழுந்துட்டா பதறு, உன் மக கீழே விழுந்துட்டா பதறு, உங்க அப்பா சொந்தக்காரன் மாமன் மச்சான் எவனாவது கீழே விழுந்துட்டா பதறு, யாரோ ரோட்டில் போறவன் கீழே விழுந்தான், உனக்கு என்ன அவ்வளோ பதற்றம், சதை ஏன் ஆடுது? ஏன்னா அதுதான் அவங்க இயல்பு. எல்லா மனிதர்களினுடைய இயல்பும் அதுதான். இந்த இயல்பை கண்டுகொள்வது தான் கல்வியினுடைய நோக்கம். இந்த இயல்பை தொட்டு காட்டுவது தான் கற்பதனால் பெறுகிற பயன். அதை விட்டுட்டு நான் டிகிரி வாங்கிட்டேன், நான் டாக்டர் ஆறுமுகத்தமிழன் ஆகையினால் நான் பெரிய கொம்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அதனுடைய நோக்கம்? அது ஒரு வேலையை பெற்றுத்தரும். கல்விக்கு 4 பயன்கள் சொல்லுகிறார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4. நாம் இன்றைக்கு தொடர்கிற கல்வி என்பது பொருளை மட்டுமே நோக்கியதாக இருக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற 4இல் பொருளை மட்டுமே தேடுகிற கல்வியாக அது ஆகிவிட்டது. இன்பத்தை சில சமயங்களில் தேடுகிற கல்வியாக இன்றைக்கு ஆடிய ஆட்டம் கூத்து எல்லாம் இன்பத்தை தேடுகிற கல்வி முறையில் வந்தவைதான், அவையும் இருக்கின்றன. ஆனால் வீட்டை என்றைக்காவது தேடினோமா, அறத்தை என்றைக்காவது தேடினோமா அப்படின்னா அது ரெண்டையும் நம்ம சீந்தவே இல்லை. அறம் இல்லாமல் வருகிற பொருள் தீது என்று சொல்லப்படுகிறது. நமக்கு அறம் தெரியலை, பொருளை மட்டும் தேடிக்கிட்டே இருக்கோம். அறம் இல்லாமல் வருகிற இன்பம் தீது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் அறத்தை தேட விட்டுவிட்டதனால வருகிற இன்பத்தை எல்லாம் தூய்க்கக்கூடிய இன்பம் என்று கருதி தூய்த்து கொண்டே இருக்கிறோம். விடுதலையை பற்றி நமக்கு கருத்தே இல்லை. நாம் விடுதலை பெறுவது என்பது நமக்கு முதன்மையானது இல்லையா? நாம் எப்போதும் இன்னொருவருடைய யோசனைக்கு கீழே அழுத்தி வைக்கப்பட்டு கொண்டே இருப்பது என்பது நமக்கு சௌகரியமான நிலையா? தன்னுடைய சொந்த புத்தி கொண்டு சிந்திக்க தெரியாத எந்த மனிதனும் எந்த இனமும் முன்னேறியதாக வரலாறு இருக்கிறதா? அடிமை என்றல்லவா உலகம் பேசும். சொந்தமாக சிந்திக்க தெரியாத முட்டாள் என்றல்லவா உலகம் சொல்லும். அப்போது அது முதன்மையானது இல்லையா? சிந்திப்பது என்பது. புன்னாவுக்கு அந்த கேள்விகளை கேட்க தெரிந்ததனால் அவள் வேலை செய்கிறவளாக இருந்தாலும் விடுதலை உள்ளவளாக இருந்தாள். ஆகையினால் அவள் பௌத்த குருவாக மதிக்கப்பட்டாள், தேரியாக இருந்தாள். வைதிகர் எல்லாம் படித்திருந்தும் அவருக்கு சொந்த சிந்தனை இல்லாமல் வழிமொழிகிற கிளிப்பிள்ளையாக அவர் இருந்ததனால் அவர் அடிமை நிலையில் இருந்தார். புன்னாவினுடைய உபதேசத்தினால் அவர் விடுதலையை நோக்கி நகரத் தொடங்குகிறார். அப்ப கல்வியினுடைய முதன்மை பயன் என்பது விடுதலையை வழங்குவது இல்லையா? கேள்விகளை கேட்காமல் விடுதலை எப்படி வரும்? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று திரைப்பாட்டும் இருக்கிறது இல்லையா? ஆகையினால் விவாதங்களை முன்வைப்பது. அர்ஜுனன் தோற்று போனான், விவாதம் வைத்தான், தோற்று போனான். பிரச்சனை இல்லை, தோக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் இல்லை. கேள்வி கேட்டியா? கேள்வி கேட்கலைன்னா எப்படி நகர்வ? நம்பிக்கைகளினால எந்த தீர்வும் வராது, நம்பாதவர்களினால் தான் தீர்வு வரும். எவன் நம்பிக்கை இல்லாதவனோ நம்புகிறவன் எல்லாம் ஆமா ஆமாம்பா. இந்த கொள்கை நம்புகிறேன் எனக்கு கேள்வியே இல்லை, இந்த மரபு நம்புகிறேன் எனக்கு, இந்த நூல் இது சனாதனம் நம்புகிறேன் எனக்கு கேள்வியே இல்லை, இது கடவுள் நம்புகிறேன் எனக்கு கேள்வியே இல்லை. நம்புகிறவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். நம்புகிறவர்களால் ஒரு சிறு அடி முன்னேற்றமும் நிகழாது. நம்பாதவர்கள் தான் கேள்வி கேட்பார்கள். நம்பாதவர்கள் ஐயுறுவார்கள், நம்பாதவர்கள் கேள்விகளை வீசுவார்கள். அந்த கேள்விகளுக்கு சாதகமான விடைகள் வரலாம் அல்லது எதிரான விடைகள் வரலாம், அதல்ல பிரச்சனை.
நீங்கள் நம்ப மறுத்து கேள்வி கேட்பதற்கு துணியும் போதுதான் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நகர்த்துகிறீர்கள். உலகம் முன்னேறியதெல்லாம் நம்பாதவர்களால் தான் முன்னேறி இருக்கிறது. நம்பியவர்களால் ஒரு அடி கூட அதுவும் நம்புகிறவர்கள் எல்லாம் அதை பின்னுக்கு இழுக்கிறார்கள். பின்னாடி வா, ஏய் அவன் சொல்லியிருக்கான், அங்கே சொல்லியிருக்கான், இங்கே சொல்லியிருக்கான், பின்னாடி வான்னு இழுத்துக்கிட்டே இருக்கான். பின்னாடி நீ நம்பாம கேள்வி கேட்கறவன் தான் அதை முன்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த டசில் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கயிறு இழுப்பு போட்டி போல இவன் பின்னுக்கு இழுப்பதும் அவன் முன்னுக்கு இழுப்பதுமாக இந்த போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது. கல்வியினால் பெற்ற பயன் என்பது கேள்விகளை உருவாக்குவதும் விவாதங்களை உருவாக்குவதும் அதன் மூலமாக அறத்தை நிலைநிறுத்துவதும் விடுதலையை தேடுவதும் அதன் வழியாக வருகிற பொருளை துய்ப்பதும் இன்பத்தை துய்ப்பதும் தான் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி